விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள். அத்தியாயம் 8. குறிப்பிடத்தக்க இரத நிழல்கள். முன்பு சொல்லப்பட்ட பகுதிகளில் சில முக்கிய விளக்கங்களை வேண்டுமென்றே நீக்கியிருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரம், அதன் வேலைகள், அதனுடைய சிறப்பு முதலிய பொதுவான திட்டத்தை கவனமாக படித்து அறிந்து கொண்டவர்கள் நல்லபடியாக இன்னும் அதிகம் அறிந்து கொள்ள பயனுள்ள சில விளக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். பிரகாரத்தில் வெள்ளை திரைகளை தாங்கி நிற்கும் தூண்கள் நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளை குறிக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று பிரகாரம் நீதிமானாக்கப்பட்ட நிலையை குறிக்கிறது. அந்த தூண்கள் மரத்தினால் ஆனவை, அழியக்கூடியவை. இவ்வகுப்பார் உண்மையில் மானுட நிலையில் பூர்ணராக இல்லை என்பதை இது காண்பிக்கிறது. மனிதனுடைய பூரணமான நிலையை தாமிரம் நிழலாக காண்பிக்கிறது. பூரண மனிதர்களை குறிப்பதற்கு அந்த கம்பங்கள் தாமிரத்தினாலோ அல்லது தாமிர தகட்டால் மூடப்பட்டதாகவோ இருக்க வேண்டும். ஆனால் அவைகள் மரத்தால் செய்யப்பட்டு தாமிரத்தினால் செய்யப்பட்ட கற்குழிகளில் நிறுத்தப்பட்டன. பாவ நிலையில் இருந்தாலும் அவர்கள் நின்று கொண்டு இருப்பது மனித பூரண நிலையில் என்பதை குறிக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமாக்கப்படுதலை இதை தவிர வேறு விதமாக காண்பிக்க முடியாது. பிரகாரத்தில் உள்ள தூண்களினால் தாங்கப்பட்ட வெள்ளி திரைகள் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்த நிலையிலான அதே நீதி மற்றும் புனித தன்மையை அருமையாக விவரிக்கிறது. இப்படி நீதிமானாக்கப்பட்டவன் உலகத்திற்கு, அதாவது பாளையம், தூய பஞ்சு திரையை தொடர்ந்து காண்பித்து கொண்டு நிற்க வேண்டும் என்பதை நிழலாக காண்பிக்கின்றது. இந்த தூய பஞ்சு திரை கிறிஸ்துவின் நீதியால் அவர்களை மூடிக்கொண்டிருப்பதை குறிக்கின்றது. வெள்ளி கொக்கிகளால் தூண்கள் திரைகளை பிடித்திருக்கின்றன. இவ்வெள்ளி கொக்கிகள் சத்தியத்திற்கு அடையாளமாக இருக்கின்றன. வெள்ளியானது சத்தியத்திற்கு பொதுவான அடையாளமாகும். பிரகாரத்தில் தூண்கள் நிழலாக காட்டும் நீதிமானாக்கப்பட்டவர்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் நீதி தங்களுடைய எல்லா பலவீனங்கள் மூடுகிறது என்று உரிமை கொண்டாடக்கூடியவர்களாக உள்ளனர் என்பதை குறிக்கிறது. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. மேலும் சத்தியத்தின் உதவியால் தான் அவர்கள் தொடர்ந்து நீதிமானுக்குரிய நிலையில் நிற்க முடிகிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்தின் நுழைவு வாயில் உள்ள நிலைக்கால்கள் முதல் திரையால் மூடப்பட்டுள்ளன. இத்தூண் பிரகாரத்தில் உள்ள தூண்களுக்கு முற்றிலும் வேறுபட்டு இருக்கின்றன. இவைகள் அர்ப்பணம் செய்த பரிசுத்தவான்களுக்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் புதிய சிருஷ்டிகளுக்கு நிழலாய் இருக்கின்றன. இவைகளுக்கும் பிரகாரத்தில் உள்ள தூண்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் பரிசுத்தமாக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை குறிக்கிறது. நீதிமானாக்கப்பட்டவனின் மரணத்திற்குள்ளான அர்ப்பணம் நாம் பார்த்தபடி பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் வழியாகும். மனித சிந்தை, மாமிச எண்ணம் என்பவற்றை மறிக்க செய்யும் முதலாம் திரையாகும். ஆகையால் இத்தூண்கள் இந்த மாற்றங்களை விவரிக்க வேண்டும். அவ்வாறு இவை செய்கின்றன. ஏனென்றால் இத்தூண்கள் தெய்வீக சாயலை குறிக்கும் விதத்தில் பொன்னினால் மூடப்பட்டுள்ளன. அவைகள் தாமிரத்தால் செய்யப்பட்ட கற்குழிகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. இது இந்த பொக்கிஷத்தை, அதாவது தெய்வீக சாயலை எவ்வாறு மண்பாண்டங்களில் பெற்றிருக்கின்றோம் என்பதை குறிக்கின்றது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதாவது நம்முடைய புதிய சாயல் இன்னும் அந்த நீதியாக்கப்பட்ட மனித சாயலில்தான் நிலை கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிற போது இன்னும் புது சிருஷ்டியாக பூரணப்படவில்லை என்பதை இது தெளிவாக, மிக சரியாக நமக்கு காண்பிக்கிறது. இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கதவின் நிலைக்கால்கள் 2ஆம் திரைக்குள் இருக்கிறது. இவைகள் மாமிசத்தில் இருந்து முற்றிலும் விலகி ஆவிக்குரிய பூரண நிலையை அடைந்து கொள்பவர்களை குறிக்கின்றது. இந்த கம்பங்கள் இந்த காரியத்தை உணர்த்தும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனெனில் இக்கம்பங்கள் தெய்வீக சாயலுக்கு ஒப்பாக பொன்னால் மூடப்பட்டு இனிமேலும் தாமரத்தினால் செய்யப்பட்ட கற்குழிகளில் நிறுத்தப்படாமல், இனிமேலும் மனித சாயலை சார்ந்திராமல், அவைகள் வெள்ளினால், அதாவது உண்மை, சத்தியம், மெய்
செய்யப்பட்ட கற்குழிகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. அதாவது நீங்கள் திரைக்குள்ளாக வந்துவிட்டால் ஆவியின் பூரண நிலையை அடைந்து கொள்வீர்கள் என்னும் காரியத்தை நமக்கு சொல்வதாக இருக்கிறது. நாம் உண்மையிலேயே மெய்யான புது சிருஷ்டிகள் ஆக்கப்படுகின்றோம். யாத்திரையாகும் 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்தில் சமூகத்து அப்பங்களை தாங்கி நிற்கும் பொன்மேஜை ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டு ஊழியம் செய்கிற திருச்சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்போஸ்தலருக்கும் உட்பட்ட சபைக்கு நிழலாயிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆவியின் உடன்படிக்கைக்குள்ளாக வரும் அனைவரையும் போஷிப்பதும் பலப்படுத்துவதும் அவர்களை பிரகாசிக்க செய்வதும் இந்த யுகத்தில் உண்மையான சபைக்கு மகத்தான பணியாக உள்ளது. கிறிஸ்துவின் மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த யுகத்தில் இவ்வுலகத்திற்கு சாட்சி கூறுவது இரண்டாம் தரமான எதர்ச்சியான ஒன்றாகும். உலகம் முழுமைக்குமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஏற்ற காலத்தில் சுவிசேஷ யுகம் முடிந்த பிறகு தொடரப்போகிறது. பொன் மேஜைக்கு நேர் எதிர் இருக்கும் பொன் குத்து விளக்குக்கு அல்லது விளக்கு தண்டானது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும் அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கின்றது. இந்த விளக்கு தண்டு பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்ட ஒரே பொருளாக இருக்கிறது. இது 7 கிளைகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு விளக்கு வீதமாக மொத்தம் 7 விளக்குகளை தாங்கி கொண்டிருக்கின்றன. 7 ஒரு பூரண எண்ணாக அமைகிறது. இவ்வகையான குத்துவிளக்கு திருச்சபையை தலை தொடங்கி சிறுமந்தையின் கடைசி அங்கம் வரைக்கும் உள்ள அனைவரையும் நிழலாக காண்பிக்கின்றது. அவர் தெய்வீக சாயலுக்கு பங்குள்ளவர்களை மானிடரிலிருந்து பிரித்து இருக்கின்றார். நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த ஒரே திருச்சபையை தான் 7 நிலைகள் அல்லது வளர்ச்சிகள் கொண்ட ஆசிய மைனரில் உள்ள 7 சபைகளாக அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆம், இந்த ராஜரிக ஆசாரிய கூட்டத்தாரை தான் உண்மையான வெளிச்சத்தை தாங்கி செல்கின்ற இவர்களை தான் பெயரளவில் அல்லது ஆவிக்குரிய முதற் பேரானவர்களாக பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற இவர்களை தான் இந்த குத்து விளக்கு உண்மையான திருச்சபைக்கு நிழலாக காண்பிக்கின்றது. இதன் வேலைப்பாடு மிக அழகாக இருந்தது. ஒரு கனியும் ஒரு பூவுமாக ஒன்றை ஒன்று தொடருமாறு செய்யப்பட்டிருக்கின்றது. இது திருச்சபையை கடைசி வரைக்கும் கனி கொடுக்கவும் அழகாய் இருக்கும் வேண்டும் என்பதை நிழலாக காட்டுகின்றது. ஒவ்வொரு கிளையிலும் உள்ள விளக்கு பகுதி வாதுமை கோதுமை கொட்டைக்கு ஒப்பான வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் முக்கியத்துவத்தை ஆரோனின் கோலை குறித்து பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். குத்துவிளக்கு ஒலிவ எண்ணெயால் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும். அதற்கு வேண்டிய எண்ணெயை இடித்து பிழிந்து தெளிவான ஒலிவ எண்ணெயாக இருக்க வேண்டும். இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இதன் வெளிச்சம் சத்திய ஆவி என்னும் பரிசுத்த விழிப்புணர்வை குறித்தது. இந்த வெளிச்சம் ஆசாரியர்களுக்கு மட்டுமே, மற்ற எவரும் அதை பார்க்கவோ அல்லது அதனால் பலனடையவோ அனுமதிக்கப்படவில்லை. இவ்விதம் திருச்சபையாருக்கு சத்திய அறிவூட்ட கொடுக்கப்பட்ட தெய்வ ஆவி அல்லது சிந்தையை குறிக்கிறது. தேவனுடைய ஆழ்ந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படும் ஜென்ம சுவாபமான மனுஷனுக்கு அவைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் ஒரு சாதாரண விசுவாசியாக நீதிமானாக்கப்பட்டவனாக இருந்தாலும் அது அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். ஆகவே ராஜரிக ஆசாரிய கூட்டத்தார் மாத்திரமே பரிசுத்த ஸ்தலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தேவனுடைய ஆழ்ந்த ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். ஆசாரியர்கள், அதாவது கிறிஸ்துவின் சரீரமாக தங்களை அர்ப்பணித்தவர்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக வர அனுமதிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றனர். அது அவர்களுடைய உரிமையாக இருக்கிறது. அது அவர்களுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை அவர்களுக்கும் பரிசுத்த பொருளுக்கும் இடையே திரையாக இருப்பதால் லேவி வகுப்பார் அவற்றை பார்க்க முடியாமல் இருக்கின்றனர். இக்குறையை போக்க வேண்டுமாயின் தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்து மனித சித்தம் மற்றும் சுவாபத்தை முழுமையாக பலி கொடுக்க வேண்டும். பிரதான ஆசாரனாகிய ஆரோனும்
அவனுக்கு பின்னால் வந்த அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த குத்துவிளக்கை சீராக எரிய வைக்க வேண்டும். யாத்திராகம் 27 ஆகவே நம்முடைய பிரதான ஆசாரியர் நம்மை தினந்தோறும் கிறிஸ்துவின் சிந்தையால் நிரப்பி பழைய வேண்டாத கசடை அறுத்தெறிந்து வருகிறார். அந்த விளக்கு திரியின் மூலம்தான் பரிசுத்த ஆவி செயல்படுகிறது. ஆவிக்குரிய ஆசாரியர்களும் லேவியர்களும் புற சமய மக்களுக்கு இயற்கையானவற்றை தவிர வேறு எந்த காரியங்களையும் தெய்வ வார்த்தைகளை பற்றிய ஆழமான ஆவிக்குரிய உண்மைகளை பகுத்து பார்க்க முடிவதில்லை என்று நாம் சில நேரங்களில் திகைக்கின்றோமோ? மனிதனுடைய ரட்சிப்பையும் முந்தின சீருக்கு கொண்டு வருதலையும் அறிந்திருக்கிறவர் அவர்கள் தெய்வீக பரம அழைப்பை ஏன் அறியாமல் இருக்கிறார்கள்? இந்த ஆசரிப்பு கூடார பாடங்கள் ஏன் இப்படி உள்ளது என்பதை நமக்கு தெரிவிக்கின்றன. அவர்கள் விசுவாச குடும்பத்தாரின் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட சகோதரர்களாக உள்ளனர். ஆனால் கிறிஸ்துவின் சகோதரர் அல்ல. முழுவதுமாக அர்ப்பணிக்கவில்லை. பலியாகுபவர்களும் இல்லை. அவர்கள் லேவியர்களாக இருக்கின்றனர். பிரகாரத்தில் இருக்கும் அவர்கள் ஆசாரியர்களாக தங்களை அர்ப்பணிக்காததினாலே, தங்களுடைய மனித உரிமைகளை பலியிடாததினாலே அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியாத நிலையில் உள்ளனர். அதனால் அவர்கள் ஆசாரியர்களாக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருப்பவைகளை அறியாமல் இருக்கிறார்கள். தேவன் தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதாவது அர்ப்பணிப்பின் மூலம் புது சிருஷ்டிகள் ஆக்கப்பட்டு தெய்வீக சாயலை தரித்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே, அதாவது விளக்கின் வெளிச்சத்தினாலே வெளிப்படுத்தினார். ஏனெனில் அந்த ஆவி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறது, அதாவது வெளிப்படுத்துகிறது. 1 கொரிந்தியர் 2 மற்றும் 10. பெயர் கிறிஸ்தவ சபை நீதிமான்களாக்கப்பட்ட மற்றும் பரிசுத்தமாக்கப்பட்ட வகுப்பாராகிய லேவியர்கள் மற்றும் ஆசாரியர்களையும் மாயக்காரர்களையும் எப்பொழுதும் உள்ளடக்கியது. அப்போஸ்தலன் பவுல் எழுதின கடிதங்களில் சில பகுதிகள் நீதிமானாக்கப்பட்ட ஆனால் முழுவதும் அர்ப்பணிக்காத லேவியர்களுக்காகவே சொல்லப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5 என்று கலாத்தியருக்கு அவர் எழுதுகிறார். இவ்விதமாக ஒரு சிலரை சுவிசேஷ அழைப்பிற்கு இணங்கி தங்கள் மாமிசத்தை சிலுவையில் பலியாக அறைந்திருக்கின்றனர் என்று அப்போஸ்தலன் சொல்வதாக தெரிகிறது. அதே போல ரோமருக்கு அப்படி இருக்க, சகோதரரை, அதாவது கிறிஸ்துக்கள் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களையும், அதாவது கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆகுவதற்கு வெளிப்படுத்தப்பட்ட முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எழுதுகிறார். ரோமர் 12 பாவத்தை விட்டு விலகி இருதயத்தை சுத்தமாக்கி கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய கிருபையை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளான விசுவாசத்தினால் லகுவாக நீதிமானாக்கப்படுகின்றனர். தேவன் அவர்களை பாவம் இல்லாதவர்களாக அல்லது பரிசுத்தமானவர்களாக அங்கீகரித்துக் கொள்கிறார். இந்த பாவ நிவாரண நாளில் சுவிசேஷ யுகத்தில் ராஜரிக ஆசாரிய கூட்டத்தின் அங்கத்தினர்களின் எண்ணிக்கை நிறைவடையும் வரைக்கும் இவ்விதமாக தங்களை பலி செய்கிறவர்களை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அங்கீகரித்துக் கொள்ள சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயம் இதுவே. அத்தகைய பலிகள் ஏற்றுக்கொள்ளத்தக்க நேரம் இது. உண்மை, நாம் இப்பொழுது பார்த்தபடி உலகத்தின் பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்ளுவார். ஆகவே கிரயம் கொள்ளப்பட்டு தங்களை தேவனுக்கு அளிப்பதை அனைவரும் பின்பற்ற வேண்டிய சரியான வழியாகும். இந்த யுகம் முடிந்த பிறகு மரண பரியந்தமான எந்த பலியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. புதிய உலகத்தின் சட்டமுறைகள் துவங்கப்பட்ட பின்பு இவ்வித பலிகள் சாத்தியமல்ல. ஆரம்ப கால சபைகளில், அதாவது தற்கால உலக பிரகாரமான கலப்படங்கள் நிறைந்த குழப்பமான பாபிலோன் சபைகளில் பெரும்பாலானோர் மரண பரியந்தம் தங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கவில்லை என தெரிகிறது. ஆகையினால்
அவர்கள் நிஜமான ராஜரிக ஆசாரிய கூட்டாராக இல்லை, மாறாக வெறும் லேவியர்களாக பணிவிடைகளை மாத்திரம் செய்து பலி செய்கிறவராக இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் நிழலை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது பணிவிடை செய்வதற்காக 8580 லேவியர்கள் நியமிக்கப்பட்டதாக காண்கின்றோம். ஆனால் பலியிடுவதற்காக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் 5 பேர் மாத்திரமே. என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் மற்றும் யாத்திரையாகும் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நிழலே சொல்லப்பட்டிருக்கிற மற்ற சிறப்பம்சங்கள் போல இதுவும் நீதிமான்களாக்கப்பட்ட விசுவாசிகள் சுய பலியின் மூலம் அர்ப்பணித்தவர்கள் ஆகியோரின் விகிதாச்சாரத்தை விவரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. பெயர் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை தற்போது லட்சக்கணக்கில் இருந்தாலும் மாயக்காரர்களை ஒதுக்கினால் மீதமுள்ள 1700 பேர் ஒருவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவர் என்று எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணிக்கை குறைவாக இருப்பினும் நிழலின்படி ஒரு சரியான கணக்காகும். கர்த்தர் தவறான அறிவிப்பை தரவில்லை என்பது தெரிகிறது. ராஜ்யத்தை பெற்றுக்கொள்பவர், அதாவது ராஜரிக ஆசாரிய கூட்டம் ஒரு சிறு மந்தை என்று அவர் சொன்னார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். உண்மையில்லாத அசட்டை செய்த 2 ஆசாரியர்களை தேவன் மரணத்திற்கு அடையாளமாக அடித்ததை நினைக்கும் பொழுது 8580 ஆசாரியர்களுக்கு 3 பேர் என்ற கணக்கு 2800 லேவியர்களுக்கு ஒரு ஆசாரியன் என்பதாக இருக்கும். விசுவாசிகள் தங்கள் பாவங்களை நீக்கி போக்குவதற்காக முயற்சிகள் செய்வதனாலே அவர்கள் ஆசாரியர்களாகி விட முடியாது. ஏனெனில் லேவியர்களும் ஆசாரியர்களும் இருதயத்தில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். மாம்ச அசுசி, அதாவது பாவங்கள் நீங்கினவர்களாக இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் பிரகாரத்தில் உள்ள தண்ணீர் தொட்டி நிழலாக காண்பிக்கிறது. இந்த தண்ணீர் தொட்டியில்தான் லேவியர்களும் ஆசாரியர்களும் தங்களை கழுவிக் கொள்வார்கள். தாழ்மை, பெருந்தன்மை, இரக்கம் நிறைந்த ஆவி ஆகியவை எப்பொழுதுமே தேவனுக்கு அர்ப்பணித்த நிலையை குறிக்காது. இக்குணங்கள் இயற்கையான பூரண மனிதனுக்கே உரியது. எப்பொழுதாவது அவர்கள் விழுந்து போகும் விபத்தில் கொஞ்சமாக நிலைத்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வித சாட்சிகள் பெயர் சபைகளில் முழுமையாக அர்ப்பணிக்கும் ஆதாரமாக கொள்ளப்படுவதில்லை. நித்திய ஜீவனை எப்போதாவது எந்த நிலையிலாயினும் பெறப்போகிறவர்களுடைய அந்த மேலான நிலையை நாம் தெளிவாக அறிய வரும் பொழுது ஒரு சிலர் மாத்திரமே தங்களுடைய வாழ்க்கையில் பூரண அன்பை கடைபிடிக்கின்றனர்கள் என உணர்கின்றோம். ஆரோனின் 2 குமாரர்கள் தேவனால் அழிக்கப்பட்டனர். அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டும் ஆவியில் பிறந்தும் தங்களுடைய இருதயத்தில் பாவம் செய்கிற அநேகருக்கு ஒப்பாக ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்விக்கு நாம் நடத்தி செல்லப்படுகின்றோம். அவர்கள் ஜீவனுக்கு பாத்திரர்களாக இல்லாமல் 2ஆம் மரணத்திற்கே பங்காளிகளாய் இருக்கின்றனர் என்று தீர்மானிக்கலாம். விசுவாசிகள் அரசியல் பணிகளிலோ அல்லது சீர்திருத்தும் பணிகளிலோ தங்களை தாங்களே வெறுத்து தங்களை முழுமையாக ஈடுபடுத்தும் செயல் அவர்கள் தேவனிடத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்கள் என்பதற்கு சாட்சியாக இராது. அது ஒரு குறிப்பிட்ட பணிக்கு செய்யப்படும் அர்ப்பணிப்புக்கு சாட்சியாக தான் அமையும். தேவனிடத்தில் அர்ப்பணித்தல் என்பது எந்த வேலையினாலும் எங்கு வேணுமானாலும் செய்தலை குறிக்கும். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய சித்தம் உம்முடைய வழியில் என்ற ரீதியில் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்ட திட்டத்தை தேடுவதையும் நேரம் அனைத்தையும் அவருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற திட்டத்திற்கு இசைவாக செய்யப்படுவதை தான் அர்ப்பணிப்பு என்ற காரியம் உறுதிப்படுத்தும். ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருக்கும் மகிமையையும் அழகையும் சிலர் மாத்திரமே பார்த்தார்கள் என்பதற்காக வியக்க வேண்டாம். ஆசாரியர்கள் மட்டும்தான் அவற்றை பார்க்க முடியும். லேவியர்கள் அவை விவரிக்கப்படுவதை கேட்பதன் மூலம் மட்டுமே அறிய இயலும். அவர்கள் மறைக்கப்பட்ட வெளிச்சத்தையும் அழகையும் பார்த்ததே இல்லை. சமூகத்து அப்பங்களை அவர்கள் உட்கொண்டதே இல்லை. பொற்பீடத்தில் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற சுகந்த வர்க்கங்களை இட்டதில்லை. இவை எல்லாவற்றிலும் செய்ய வேண்டுமாயின் தேவனுக்கு முழு அர்ப்பணிப்பு என்ற திரையின் வழியாக பாவ நிவாரண நாளில் பலி செய்ய வேண்டும்.
பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும் பொறுப்பிடம் இப்பொழுது பலி செய்து கொண்டு வருகிற திருச்சபையாரை சிறுமந்தைய நிழலாக காண்பிக்கின்றது. இந்த பலிபிடத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து மூலம் தேவனுக்கு விருப்பமான சுகந்த வாசனை எழும்புகிறது. ஆசாரியர்கள் மனமுவந்து செய்யும் பணிகளின் பிரயாசங்களை தேவன் மகிமைக்காக ஆசாரியர்கள் செய்யும் ஊழியங்கள், அவர்களது துதிகள், மனமுவந்து கீழ்ப்படிதல் போன்ற எதுவும் தேவனுடைய மகிமைக்காக செயல்படுகின்றன. தேவனுக்கு பிரியமான சுகந்தத்தை அளிப்பவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரிக்கின்ற திரைக்கு வெகு அருகில் அவர்களது பிதாவிற்கு மிக அருகில் வருகிறார்கள். 1 பேதுரு 2:5 அவர்கள் ஏதாகினும் விண்ணப்பங்கள் செய்ய வேண்டியிருந்ததால் சுகந்த வர்க்கங்களோடு படைக்கப்படும் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படிக்கு மிகுந்த தூப வர்க்கம் படைக்கப்படும். வெளிப்படுத்துதல் 8:3 தேவனுடைய ஆசாரியர்களின் ஜெபங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தவை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூப வர்க்கத்தை தொடர்ந்து எரிய வைத்துக் கொண்டிருந்தார். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 11:42 அவரது சரீர அங்கத்தினர்களாகிய உடன் ஆசாரியர்கள் விசுவாசம், அன்பு, தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்ற தூப வர்க்கத்தை தொடர்ந்து அளித்து வந்தால் அவர்கள் செவிசாய்க்கப்படுவார்கள். இவ்வாறாக தங்களது உடன்படிக்கையை கடைபிடிக்காதவர்கள் தங்கள் கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7 இயேசு கிறிஸ்துவின் போதனையாகிய வழிகாட்டுதலை நமது வேண்டுகோள்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் எடுத்துக்கொள்வது அவசியம் என்பது தெளிவாகிறது. தவறான காரியங்களை, தேவனின் திட்டத்திற்கு இசைவாய் இல்லாதவற்றை கேட்கலாகாது என்பதை மறக்கக்கூடாது. ஆனால் இதை அநேகர் உணராதிருக்கின்றனர். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமையை குறித்து நாம் ஏற்கனவே சில நிழலான காரியங்களின் மூலம் பார்த்தோம். அதை எந்த மனிதனும் அணுக முடியாது. 1 தீமோத்தேயு 6:16 ஆனால் ராஜரிக ஆசாரிய கூட்டம் கிறிஸ்துவின் முழு சரீரம் தன்னுடைய பணியாகிய தூப வர்க்கங்களை படைத்தவுடனே நிறைவேற்றியவுடனே இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக இருந்த இவர்கள் தெய்வீக சாயலில் பங்கு பெறுவார்கள். தூபவர்க்கத்தின் புகை அவர்களுக்கு முன்பாக யெகோவா தேவனுடன் பிரசனத்திற்கு செல்கிறது. அவர்களும் திரைக்கு அப்பால் பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் ஆவார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருக்கும் ஒரே பொருள் உடன்படிக்கை பெட்டி அல்லது சாட்சி பெட்டி ஆகும். எபிரேயர் 9:2 முதல் 4 வரை யெகோவா தேவனுடைய திட்டத்திற்கு உருக்கொடுப்பதை விளக்குவதாக தெரிகிறது. தேவனின் சிருஷ்டிப்பு ஆரம்பமாவதற்கு முன்னதாக அவரது திட்டம் மிக சிறிய அளவு வளர்ச்சி அடைவதற்கு முன்பதாக அவர் தம்மிடம் வைத்திருந்த திட்டம் இது. தேவனின் மாறாத திட்டத்தை இது குறிப்பதாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள்ளாக மனுக்குலத்திற்கு தேவன் முன்குறித்திருந்த மறைவாயிருந்த ரகசியமாகிய கிருபையின் ஐஸ்வர்யங்களை கொண்ட தேவனுடைய நித்திய திட்டத்தை இந்த உடன்படிக்கை பெட்டியானது நிழலாக காண்பிக்கின்றது. இது தெய்வீக சாயலில் பங்கு பெற போகிறவர்களாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டி கூட்டத்தாராகிய சிறு மந்தைக்கும் அடையாளமாக உள்ளது. பரம அழைப்பின் பந்தய பொருளாகிய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் அவருடைய அங்கங்களுக்கும் முன்பாக மனமகிழ்ச்சியாக வைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. முன்னமே சொல்லப்பட்ட பிரகாரமாக இது செவ்வக வடிவில் பொன் தகட்டால் மூடப்பட்ட பெட்டியாக இருக்கின்றது. பொன் மகிமையடைந்த திருச்சபை பெறும் தெய்வீக சாயலுக்கு ஒப்பாக இருக்கின்றது. இப்பெட்டிக்குள் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் அடங்கிய 2 பலகைகள். உபாகமம் 31:24 ஆரோனின் துளிர்த்த கோல். என்னாகமம் 17:8 மற்றும் பொற்பாத்திரத்தில் மன்னா. யாத்திரையாகமம் 16:32 மன்னா ஆகிய பொருள்கள் இருந்தன. தேவனுடைய பூரண நியாய பிரமாணத்தை கிறிஸ்து எவ்விதமாக முழுவதுமாக நிறைவேற்றுவார் என்பதையும், நியாயத்தை வழங்கும் உரிமை எவ்வாறு அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதையும் இந்த பிரமாணம் நிழலாக காண்பிக்கின்றது.
நியாயப்பிரமாணத்தின் நீதியானது உண்மையில் நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவேறியது. மேலும் அது கிறிஸ்துவில் புதிய சிருஷ்டிகளாக இருப்பவர்களும் நிறைவேறினதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்புதிய சிருஷ்டிகள் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களாக உள்ளனர். ரோமர் 8:1. அதாவது இவர்கள் புதிய சிந்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நடப்பவர்கள். நம்முடைய பழைய மனுஷனுடைய பலவீனங்களை நாம் தினந்தோறும் சிலுவையில் அறைந்து வருகின்றோம். அவைகள் மறுபடியும் புதிய சிருஷ்டிகளாகிய நம்மை தாக்காதவாறு நாம் முன்னமே ஈடுபலியின் மூலமாக மீட்கப்பட்டு விட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் வரைக்கும் அவைகள் நம்மை மறுபடியும் சூழ்ந்து கொள்ளாது. நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது. ரோமர் 8:4 என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய ஓட்டத்தின் இறுதி நிலையை இது குறிப்பிடுகிறதாக எண்ணப்படுகின்றது. ஏனெனில் நாம் உண்மையான பூரணத்திற்கு அடுத்த பாதையிலும் அதை நோக்கியும் நடந்து கொண்டிருக்கின்றோம். அதை அடையும் பொழுது மகா பரிசுத்த நிலையை அடைவோம். இதை உடன்படிக்கை பெட்டியானது நிழலாக காண்பிக்கின்றது. உடன்படிக்கை பெட்டிக்குள் அடங்கியுள்ள பொருட்கள்: ஆரோனின் துளிர்த்தக்கோல் ராஜரிக ஆசாரிய கூட்டத்தாராகிய கிறிஸ்துவின் எல்லா அங்கங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குணநலங்களை காண்பிக்கின்றது. என்னாகவும் 17 படிப்பதினாலே ஆரோனின் துளிர்த்தக்கோலின் பொருளை நன்கு அறிந்து கொள்ள முடியும். அது ஆரோனையும் அவன் குமாரனையும் யெகோவா தேவன் ஏற்றுக்கொண்டதை காண்பிக்கின்றது. இந்த ஆசாரியத்துவம் கிறிஸ்துவிற்கும் திருச்சபையாருக்கும் நிழலாய் இருக்கின்றன. ஆசாரியனின் மத்தியஸ்தர் வேலையை இவர்கள் மாத்திரமே செய்ய இயலும். ஆகவே இந்த கோல் ராஜரிக ஆசாரிய கூட்டமாகிய கிறிஸ்து, அதாவது தலை மற்றும் சரீரம் அங்கீகரிக்கப்பட்டதை காண்பிக்கின்றது. கோல் துளிர்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை மரத்தின் ஒரு வினோதம் என்னவென்றால், இலைகள் தோன்றுவதற்கு முன்னமே பழமொக்குகள் தோன்றிவிடும். இது போலவேதான் ராஜரிக ஆசாரிய கூட்டமும் அவர்கள் இலைகளாகிய பிரயாசங்களை செய்வதற்கு முன்னமே பலிகள் அல்லது கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பொற்பாத்திரத்தில் உள்ள மன்னா தேவனுடைய கிறிஸ்துவின் சுயாதீனமான சாகாமையை அடையாளமாக காண்பிக்கின்றது. ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்துதல் 2:17 என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சந்தேகமில்லாமல் சாகாமையை தான் கொடுப்பதாக கூறுகிறார். இஸ்ரேலர்கள் ஜீவித்திருக்கும்படி வனாந்தரத்தில் இறங்கிய அப்பம்தான் இந்த மன்னா. இது தேவன் கிறிஸ்துவின் மூலமாக உலகத்திற்கு கொடுத்த ஜீவ அப்பத்தை குறிக்கிறது. இஸ்ரேலர் குறைபடாமல் பட்டினியா சாகாதிருக்க வேண்டும் எனின் அவர்கள் தினந்தோறும் மன்னாவை சேகரித்தது போல உலகத்தாரும் தாங்கள் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்க வேண்டுமானால் ஜீவனையும் கிருபையையும் தேட வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயேசு கிறிஸ்துவிற்கு உடன் சுதந்திரங்களானவர்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட சரீர அங்கங்களுக்கு தேவன் அதே விதமான ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததிலிருந்து வித்தியாசமான ஒரு விசேஷமான மன்னாவை கொடுக்கிறார். அது மறைவான மன்னா. இந்த கலசத்தில் உள்ள மன்னாவுடைய ஒரு வினோதம் என்னவெனில் அது கெட்டு போகாது. ஆகவே இது திருச்சபையாகிய வித்தின் எல்லா அங்கத்தினர்களுக்கும் தேவன் வாக்களித்த சாகாமை, கெட்டுப்போகாத தன்மை ஆகியவற்றை நிழலாக காண்பிக்கின்றது. இஸ்ரேலரை போஷிக்க கொடுக்கப்பட்ட மன்னா கெட்டு போகாமல் இல்லை. அதனால்தான் அது தினந்தோறும் சேகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. அதே போலதான் இஸ்ரேலராக அங்கீகரிக்கப்பட்ட மனுக்குலம் கீழ்ப்படிந்து தேவனுடைய ஜனங்களாகிய உத்தமமாக ஜீவித்தால் தேவனால் நித்திய ஜீவன் வழங்கப்படுவார்கள். ஆனால் நிபந்தனையின் பேரில் தான் வழங்கப்படும். மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளும் வகையில் தான் அமைந்திருக்கும். ஆனால் சாதகம் இல்லாத தற்கால சூழ்நிலையில் விசுவாசம் உள்ள ஜெயம் கொண்டோரான சிறுமந்தைக்கு கெட்டுப்போகாத சாவாமை வழங்கப்படும். வெளிப்படுத்தல் 2:17. ஆகவே இந்த பொன் உடன்படிக்கை பெட்டியில் தெய்வீக கிறிஸ்துவில் வெளிப்பட போகிற தேவனுடைய மகிமை நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. துளிர்த்தக்கோல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டத்தையும் நியாயப்பிரமாணம் பலகைகளால் நீதியான நீதியையும் பொற்கலசத்தில் இருக்கும் கெட்டுப்போகாத மன்னா சாவாமையையும் தெய்வீக சாயலையும் நிழலாக காண்பிக்கின்றது.
இந்த பெட்டிக்கு மேல் மூடியாக அமைந்திருப்பதுதான் கிருபாசனம். இது கெட்டி தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பலகையாகும். இதன் இரு முனைகளில் அதே உலகத்தால் செய்யப்பட்ட 2 கேருபீன்கள், அவை நிற்கும் பலகையின் மையத்தை நோக்கியவாறு சிறகுகள் மேல் நோக்கி தூக்கப்பட்ட நிலையில் பறக்க தயாராக உள்ளதை போல அமைக்கப்பட்டிருந்தன. இந்த கேருபீன்கள் இடையில் கிருபாசனத்தின் மேல் யெகோவாவினுடைய பிரசன்னத்தை காண்பிக்கும் ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது. உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவை குறித்தது போன்று கிருபாசனம், மகிமையின் வெளிச்சம் மற்றும் கேருபீன்கள் அனைத்தும் சேர்த்து கிறிஸ்துவிற்கு தலையாக தேவன் இருக்கிறார் என்றபடி யெகோவா தேவனை குறிப்பிடுகிறது. 1 கொரிந்தியர் 11:3. இயேசு கிறிஸ்துவிற்கு எப்படியோ அதே போலதான் யெகோவா தேவனுக்கும் குணங்களை வெளிப்படுத்தும் பொருள்களினாலே அவர் இங்கே நிழலாக காண்பிக்கப்பட்டார். ஷெகினா மகிமை என்று அழைக்கப்பட்ட அந்த வெளிச்சம் யெகோவா தேவனே அகில உலகத்திற்கும் வெளிச்சமாக இருக்கிறதையும் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பதையும் குறிப்பதாக உள்ளது. இது வேதாகமத்தில் ஏராளமான வசனங்களின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். சங்கீதம் 80:1. 1 சாமுவேல் 4:4 மற்றும் 2 சாமுவேல் 6:2. மனித தன்மை யெகோவாவின் பிரசன்னத்தில் பிரவேசிக்க முடியாது. எனவே ராஜரிக பிரதான ஆசாரியன் ஆரோனால் அடையாளமாக சொல்லப்படும் தலையும் சரீரமாக சேர்ந்த புதிய சிருஷ்டிகளாக, தெய்வீக சாயலில் பங்கு உள்ளவர்களாக, அதாவது மனித தன்மையை சிலுவையில் அறைந்து புதைத்தவர்களாக, அற்புதமான அந்த மகிமைக்குள் தோன்றுவதற்கு முன்பு மாறியாக வேண்டும். பொன்னினாலான பலகையாக இருக்கும் கிருபாசனமானது, அல்லது மிக சரியாக கிருபாதார பலி, ஏனெனில் தெய்வீக நியாயத்தின் தேவையை திருப்தி செய்ய ஆசாரியன் அதன் மேல் பலியின் இரத்தத்தை சமர்ப்பிக்க வேண்டும். யெகோவா தேவனுடைய முக்கிய குணநலனாகிய நியாயத்தை குறித்தது. தேவனுடைய சிங்காசனம் நியாயத்தின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். சங்கீதம் 89:14. யோபு 36:17. ஏசாயா 56:1 மற்றும் வெளிப்படுத்துதல் 15:3. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது கிருபாதார பலி அல்லது கிருபாசனம் என்ற வார்த்தைக்கு ஹிலாஸ்டெரியான் என்ற கிரேக்க வார்த்தையை உபயோகிக்கிறார். தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான்கள் ஆக்குகிறவருமாய் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கு கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ரோமர் 3:25 மற்றும் 26. மனித ரட்சிப்பிற்கு தேவனுடைய நியாயம், ஞானம், அன்பு மற்றும் வல்லமை மிக அதிகமாக உதவுகிறது என்பதை தான் மேற்கண்ட வசனத்தினால் இங்கு அறியப்படுகிறது. அனைத்து காரியங்களும் தம்முடைய குமாரனாகிய கர்த்தர் இயேசுவினால் மனு குலத்திற்கு அளிக்க தேவன் பிரியப்படுகிறார். இப்படியாக நிழலிலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் இருந்து வெளியே வரும் பிரதான ஆசாரியன் யெகோவா தேவனுடைய நியாயம், அன்பு, ஞானம் மற்றும் வல்லமைக்கு உயிருள்ள பிரதிநிதியாக இருக்கின்றான். இவன் தெய்வீக கருணை, மன்னிப்பு, சமாதானம் ஆகியவற்றுக்கு உயிருள்ள பிரதிநிதியாக இருக்கிறான். தெய்வீகம் தெரியாதபடி மானுட பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருந்தாலும் அத்தெய்வீகத்தின் குணநலங்கள் அனைவருக்கும் ஜீவிக்கும் கிருபாசனமாக நமது பிரதான ஆசாரியன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இவரே இவ்வுலகத்தின் முடிவில் இம்மனுக்குலத்திடம் நெருங்கிய அவர்கள் அனைவரையும் தெய்வீக கிருபையின் ஐஸ்வர்யத்தை புரிந்து கொள்ள செய்கிறார். 2 கேருபீன்கள் அவரது வார்த்தையில் வெளிப்பட்டது போல யெகோவா தேவனுடைய 2 முக்கிய குணநலங்களாகிய தெய்வீக அன்பு, தெய்வீக வல்லமை ஆகியவற்றை குறிக்கின்றன. இவை நியாயம் என்ற அடிப்படை கொள்கையில் அன்பு மற்றும் வல்லமையை சேர்த்து ஒரே நிலையில் ஏக மனதாக இசைவாக அமைய உதவுகின்றன. அவைகள் எல்லாம் ஒரே துண்டினால் செய்யப்பட்டிருக்கின்றன. நியாயம் முழுமையாக திருப்திப்படும் வரை அன்போ வல்லமையோ செயல்பட முடியாது. பின்பு அவை உதவி செய்யவும் எழுப்பவும் ஆசீர்வதிக்கவும் பறக்கின்றன.
அவைகள் கிருபாசனமாகிய நியாயத்தை நோக்கி எப்பொழுதும் செயல்படுவது என்பதற்காக காத்திருப்பது போல அவை சட்டிகளை விரித்து தயாராக காத்திருக்கின்றன. பிரதான ஆசாரியன் பாவ நிவாரணத்தின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு நெருங்கி வந்த போது அந்த இரத்தத்தை கேருபீன்கள் மேல் வைக்கவில்லை. தெய்வீக வல்லமையோ தெய்வீக அன்போ தனியாக பலியை கேட்கவில்லை. ஆகவே பிரதான ஆசாரியன் இரத்தத்தை கேருபீன்கள் மேல் தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பண்பாகிய நியாயம் மாத்திரமே பாவத்தை போக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நியாயம் சொல்வது என்னவெனில், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதே. பிரதான ஆசாரியன் பாவிகளுக்காக ஈடுபலியை செலுத்தினார் என்றால் அது நியாயத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒன்றுதான். இதைத்தான் கிருபாசனத்தின் கிருபாதார பலி மேல் தெளிக்கப்பட்ட இரத்தம் எடுத்து செல்கிறது. தெய்வீக அன்பு ரட்சிக்கக்கூடிய முழு திட்டத்தை வகுக்க தூண்டியது. தேவன் இவ்வுலகத்தை அன்பு கூர்ந்ததினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு நியாயத்திற்கு வேண்டிய ஈடுபலி கிரயத்தை கொடுக்கும்படி செய்தார். எனவே பாவம் பிரவேசித்தது முதல் அன்பானது ரட்சிக்கும் பணியில் கிரியை செய்து கொண்டு வருகிறது. ஆமாம், உலக தோற்றத்திற்கு முன்னமே இக்காரியம் செயற்பட்டு வருகிறது. 1 பேதுரு 1:20 கலகுக்கார மனிதனை ரட்சிக்க அன்புதான் முதலாவது வழியை வகுத்தது. பாவ நிவாரண நாளின் பலிகள், அதாவது காளைகள் மற்றும் வெள்ளாட்டுக்கடா நிறைவேறும் போது அன்பு அதன் பலன்களை பார்க்க காத்து கொண்டிருக்கின்றது. இரத்தம் தெளிக்கப்படும் போது நியாயம் கத்துகிறது, இது போதும், எல்லாம் முடிந்தது. அதன் பின்பு அன்பும் வல்லமையும் கிரிகை செய்ய ஆரம்பிக்கும். மேய்க்கப்பட்ட மனுக்குலத்தை ஆசிர்வதிக்க தங்களுடைய இறக்கைகளை விரிக்கும். நியாயம் திருப்தி செய்யப்படும் பொழுது அன்போடு இணைந்து நிற்கும் வல்லமையானது அதே கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய கிருபைகளால் நிறைந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலம் கிரிகை செய்ய ஆரம்பிக்கும். தெய்வீக குடும்பத்தின் உறவும் ஒற்றுமையும் குமாரனையும் அவருடைய மனவாட்டியும் நேராக காண்பிக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கு மூடியாக பிதாவாகிய தேவன் இசைவாக குறிப்பிடுகின்றார். இந்த மூடி பெட்டிக்கு தலையாக இருக்கின்றது. சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருப்பது போல முழு கிறிஸ்துவிற்கும் தேவன் தலையாய் இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 11:3. இந்த ஒற்றுமையை குறித்துதான் இயேசு, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவைகளுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். நீர் என்னிலும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கின்றேன் என ஜெபித்தார். யோவான் 17:9 மற்றும் 21. கரைப்படாத ஆசாரியன். கண்ணிலோ கையிலோ மூக்கிலோ காலிலோ அல்லது வேறு எந்த பாகத்திலோ அல்லது ஆசாரியத்துவத்தின் அங்கமாகிய எவரும் கரையுள்ளவர்கள் அதிகப்படியான கைவிரலோ அல்லது கால்விரலோ இருந்தாலும் ஆசாரியனின், அதாவது பிரதான ஆசாரியன் ஊழியத்துக்கு வர முடியாது. இது எதை காண்பிக்கிறது எனில், மகிமையடைந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கம் ஒவ்வொன்றும் எந்தவித குறையும் இல்லாமல் பூரணமாக இருப்பார்கள் என்பதையே. அதே போல சிறுமந்தையார் தேவைக்கு அதிகமாகவோ அல்லது குறைவுபட்டோ இராமல் முன் குறிக்கப்பட்டபடியே மிக சரியான எண்ணிக்கையில் இருப்பார். ஒருமுறை கிறிஸ்துவின் சரீரம் நிறைவடைந்தவுடன் அதன் பின்பு அது அதிகப்படுத்தப்பட மாட்டாது, உபரியாகாது. எனவே விசேஷமாக கிறிஸ்துவின் சரீர அங்கமாக ஆவதற்கு பரம அழைப்பிற்கு அழைக்கப்பட்ட அனைவரும் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் படிக்கு பந்தய பொருளை அடையும்படிக்கு சீராக ஓட வேண்டும். அசதியாக இருந்து யாராவது பரிசை இழந்தால் வேறொருவர் அந்த இடத்தை ஜெயம் கொள்ளுவார். ஏனெனில் சரீரம் முழுமை அடையும். ஒரு அங்கம் கூட குறைவுபடாது, அதிகமும் ஆகாது. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்பதை கவனிக்க வேண்டும். வெளிப்படுத்துதல் 3:11. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்த ரகசியம். கொலோசியர் 1:25. ஆசரிப்பு கூடாரத்தின் அலங்காரமும் மகிமையும், அதனுடைய பொற்சுவர்கள், அதனுடைய பொன் பனிமுட்டுகள் மற்றும் அதனுடைய வினோதமான வேலைப்பாட்டுள்ள
திரைகள் அனைத்தும் ஜனங்களின் பார்வைக்கு முற்றிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இக்காரியம் சிலருக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. சூரிய வெளிச்சம் கூட அதனுள் பிரவேசிக்க முடியாதவாறு ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஒளி குத்துவிளக்கிடம் இருந்தும், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வேண்டிய ஒளி ஷெகினா மகிமையில் இருந்து மாத்திரமே கிடைக்க பெற்றது. ஆனால் இதனுடைய பணிகளில் இருந்தும் நாம் பெற்ற பாடங்களுடனும் இது பூரணமாக பொருந்துகிறது. தேவன் நிழலாய் இருக்கிற அதை மூடி அதனுடைய மகிமையையும் அலங்காரத்தையும் யாரும் பார்க்க முடியாத தோள்களினால் மூடினார். அதுபோல ஆவிக்குரியவற்றின் மகிமைகளையும் அலங்காரங்களையும் தங்களை அர்ப்பணித்த நிலையில் உள்ள ராஜரிக ஆசாரிய கூட்டத்தார் மாத்திரமே காண முடியும். இவர்கள் உலகத்திலும் வெளியிலும் இருக்கிறவர்கள் பார்த்து மெச்ச முடியாது. மறைக்கப்பட்ட ஆனால் மகிமையான நிலைக்குள் நுழைகிறார்கள். அவர்களின் மகிமையான நம்பிக்கைகளும் அவர்களுடைய புது சிருஷ்டியின் நிலையும் மற்றவர்களிடமிருந்து மறைத்து வைக்கப்படுகின்றன. இவைகள் எல்லாம் ராஜரிக வழிகள். அனைவரும் ஒரு ராஜாவின் பிள்ளைகள், அழியாத தெய்வீக கிரீடத்தின் சுதந்தர்கள். மேலும் இதோ களிப்புடன் அவர்கள் பாடுகிறார்கள். பின் ஏன் அவர்கள் அங்கனம் தோன்றுகின்றனர்? ஏன் அவர்கள் அவல நிந்தனையுடன் இருக்கிறார்கள்? ஏனெனில் அவர்களது மகிமையின் வஸ்திரம் தென்படவில்லை. உலகம் அதை உணரவில்லை. ஆமீன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்துடன் இப்புத்தகம் முடிவுற்றது. நன்றி.